Daw University near Kanyakumari, the best emerging university in South India. இன்னைக்கு தாவேகாவுடைய தோழமை கட்சிகளுடைய கூட்டம் ஆனது நம்ம கோவளம், நம்ம சென்னைக்கு பக்கத்தில் உள்ள கோவளத்தில் ஒரு நட்சத்திர விடுதலை நடைபெற்றது. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் இதில் கூட்டணி கட்சிகளாக இருக்கும் காங்கிரஸ் கட்சி, விசிக, மதிமுக, ஐயுஎம்எல் கட்சி பிரதிநிதிகள்லாம் பங்கேற்றாங்க. ஆனால் பங்கேற்காத கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாவேகாவினுடைய தோழமை கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கலை. காரணம் என்ன அப்படின்னா, தாவேகா அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கம் வகிக்கலை. இதனால் இந்த முடிவு எடுத்திருக்கிறதாக சிபிஐ மற்றும் சிபிஎம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல் இந்த தோழமை கட்சி கூட்டத்தில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியுடைய தலைவர்களுடையும் தனித்தனியாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. அதே போல் தமிழகத்தில் புதிய ஒரு வலுவான கூட்டணி அமைக்கக்கூடிய முனைப்பில் தான் இந்த ஆலோசனை நடைபெற்றது அப்படின்னுமே சொல்லப்படுது. ஓகே, எந்த டாப்பிக்கில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, தாவேகா தோழமை கட்சிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் கட்சித் தலைவர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அப்போது 3 முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. அதான் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கணும், அதை பற்றியும் அதே போல் பொதுவான செயல் திட்டங்களை வகுப்பது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. கூட்டணியுடைய பெயர் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதா தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கூட தெரிவிச்சிருந்தாரு. அவர் என்ன பேசினாருங்கிறத பார்த்துருவோமா? எஸ், மினிமம் அஜெண்டா ஒன்று வைக்கணும், குறைந்தபட்ச செயல் திட்டம் வைக்கிறதுக்கு. 3வது பெயர், இதை பற்றிய பெயர் வைக்கிறது, இந்த பெயர் வைக்கிறது. இந்த 3ஐயுமே அடுத்த கூட்டத்தில் மிக விரைவில் அதற்கான அடுத்த கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் முடிவு செய்வது என்று. இது ஒரு ஜனநாயகபூர்வமான அமைப்பு. அதனால ஜனநாயகத்துக்கு கலந்தாலோசிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. அதற்கான அடுத்த கூட்டத்தில் அதற்கான முடிவெடுக்கப்படும் என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறோம். வைகோ அவர்கள் செய்தியாளர்கள்கிட்ட பேசினப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அந்த கூட்டணியின் பெயரானது அடுத்த கூட்டத்தில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் பேசிய காட்சிகளை பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் மாணிக் தாகூர் சொல்லிட்டார். மாணிக் தாகூர் மிக வலிமையா இருக்கு சார். இந்த கூட்டணி மிக வலிமையா இருக்கா? பேர் இன்னைக்கு வைக்கலாம், அடுத்த கூட்டத்தில். உள்ளாட்சி தேர்தலை வந்து நேரடியா நடத்தணும், அந்த வகையில் நீங்க கருத்து தெரிவிச்சதா சொன்னாங்க. அது உண்மையா? நான் எதையும் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் சரி, என்கிட்டேருந்து பதில் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் தாவேகாவுடைய தோழமை கட்சிகள் ஆலோசனை கூட்டம்லாம் நடந்ததுக்கப்புறமா இந்த தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கைகளை கோர்த்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த காட்சிகளையும் பார்த்துருவோமா சலீம்? எஸ், வைகோ அவர்கள்கிட்ட ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் கேள்வி கேட்கறத பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக நேற்று முந்தினமே டென்ஷன் ஆகிட்டார். எப்படி அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டார். அவருடைய ஆட்கள்லாம் அந்த சம்மந்தப்பட்ட பத்திரிகையாளர்களை சூழ்ந்து கொண்டாங்க. போலீஸ் தான் அவரை ரெஸ்கியூ பண்ணிட்டு போனாங்க. பிறகு வைகோ அவர்கள் வருத்தம் தெரிவித்தார், நான் அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனியோ அதெல்லாம் நடந்த பிறகும் கூட செய்தியாளர்கள்லாம் அவரை நோக்கி போயிட்டு ரொம்ப காஷன் ஆகிட்டார். நான் எதுவுமே பேச போகிறது இல்லை, இந்த மாதிரி டென்ஷன் ஆகல அவர். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.